தெரியுதுல்ல நீங்கள் வந்து அவ்வளோ கூட்டம் வரும், ரைட்டுங்க நீங்கள் தாங்க மாசு, அப்போ இனிமேல் வெளில வராதிங்க. பத்திரிகை ஆஃபீஸுக்கு போனாலே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னும் போது அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் ரோட் ஷோ இப்படிலாம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக கூட்டம் வரதான் செய்யும். அதனால் வேண்டாம். உங்களுக்கு தான் ஆல்ரெடி இந்த சப்போர்ட் பேஸ் அப்படின்றது 40-45% வந்துருச்சு இல்லைங்க. அதனால் இப்போது எடப்பாடியார் பிரச்சாரத்துக்கு போகின்றார் அப்படின்னா ஆதரவை திரட்டுவதற்காக போகின்றார். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. ஆல்ரெடி தமிழகமே உங்கள் பின்னாடி தான் இருக்குது. அப்படி தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ இனிமேல் நீங்கள் போய் இப்போ போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எலெக்ஷன் நேரத்தில் போங்க, முடிஞ்சா ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லவே வேண்டாம். நீங்கள் ஒரு வீடியோ போட்டாலே ட்வீட் போட்டாலே தமிழகமே உங்களுக்கு ஓட்டு போட போகுது அப்படின்னும் போது எதுக்கு நீங்கள் எல்லாரையும் வந்து இப்படி ஒரு இன்கன்வீனியன்ட் சுச்சுவேஷனில் கொண்டு வந்து வைக்கிறீங்க? இப்போது அங்கேருந்து அவர் போயிட்டாருன்னும் போது இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அவர் சொல்லலை, நிறைய பேர் இப்போ வந்து இந்த 300 முட்டுக்களை தாண்டி நிறைய கொடுத்துட்ருக்காங்க. அங்கே போனால் வந்து மக்கள் ஏதாவது பண்ணுவாங்க, அது கண்ணாபின்னான்னு திட்டுவாங்க, அதனால வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னு யாரோ சொன்னாங்க, அவர் சொன்னாங்க, இவர் சொன்னாங்க, இப்படியே சொல்லி நிற்கிறாங்க. ஏங்க இவரை சுற்றி பவுன்சர்ஸ் இருக்காங்கல்ல, மத்திய அரசாங்கத்தோட அந்த ஒய்யா என்ன அந்த செக்யூரிட்டி வேற இருக்குல்ல, இதையெல்லாம் தாண்டியா மக்கள் உங்களை திட்டிட போறாங்க. அந்த மக்கள் தானங்க உங்களுக்காக ஓட்டு போட போறாங்க, அவங்க தானங்க உங்களை பார்க்க வந்தது.